நேரடியாக போய் இப்போ இவரை போய் சந்திக்கல. இப்போ நிறைய கள்ளக்குறிச்சி மேட்டராக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இதுவும் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் போனார். அனிதாவாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி இந்த இதா விஷயம் இருக்கட்டும், அப்படியே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் சட்டு போய் பார்த்து வந்திருக்கலாம்ல. இல்லை பர்மிஷன் சொல்லி ஒரு இதாக ரொம்ப வேலிடான கேள்வி நீங்கள் கேட்டது. அங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர் எத்தனை பேர், இங்கே பாதிக்கப்பட்டவர் எத்தனை பேர்? ஒருத்தரை தனியாக போய் ரகசியமாக பார்த்துட்டு வந்துடலாம். 36 குடும்பங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க இல்லையா. அப்போ எல்லா மாவட்டத்துக்கு ரகசியமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக போயிட்டு பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா. விஜய் என்ன செய்தாலும் அங்கே வந்து பிரச்சனை வருங்க. இல்லை, இதில் விளம்பரத்துக்காக தான் இப்படி ஒன்று பண்ணுறாரு. விளம்பரத்துக்கு இப்போ என்ன தேவை இருக்குது? விஜய்க்கு விளம்பரம் தேவையா? விளம்பரம்னுடைய அர்த்தம் என்னது? தெரியாத ஒருவரை அறிமுகப்படுத்த விளம்பரம் அது. இப்போ விஜய் யாருக்கு தெரியாதவங்க தமிழ்நாட்டில் எங்கே யாருங்க இருக்க முடியும்? இவர்களுக்கு குறை சொல்வதற்கு ஒரு கருதுகோள், ஒரு கான்செப்ட் தேவை. அது என்ன தேவை ஒரு குறை சொல்வதற்கு இப்படி ஒரு இது பண்ணுறது? ஏன்னா அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எப்படியெல்லாம் மட்டப்படுத்த முடியும்? ஒருத்தருக்கு வந்து ஒரு கட்சி எதிராக வேலை செய்யலாம், ஆனால் விஜய்க்கு எல்லா கட்சியுமே எதிராக வேலை செய்யுதுல்ல. இப்போ எல்லாருக்கும் கெடுப்பாமா தான். யாரா இந்த நல்லா போயிருந்த ஒரு வேலையை இந்த ஒத்தால் வந்து இப்படி கெடுத்து விட்டானா, என் பொழப்பில் மண்ணலி போடுறான்னு நினச்சேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆத்திரம் வருமோ வராதா? 200 தான் உனக்கு, நீ 200 குறைச்சிட்டு அப்படின்னும் போது 200 குறைச்சிடுவேன் எல்லாரும் போகிறான், இந்த 2000 ஜாஸ்தி குறைக்கும் போது இன்னும் ஜாஸ்தி தானே குறைப்பாங்க. அது மாதிரி தான் அது.